வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை எழுதி வச்சு அதை இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி ராசியிலே இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது எமோஷனாக பேசிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருக்குறது ரொம்ப இரண்டில் உள்ள ராகு சனியுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக பெருசாக பண்ணணும், பெருசாக ஏதாச்சும் பெரிய அளவில் பிளான் பண்ணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3 மற்றும் 9ஆம் அதிபதியாக 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 நீச்சம் வருது. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் கொஞ்சம் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் பார்த்து நடந்துக்கணும். புதிய நபர்கள் புதிய விஷயங்களுக்காக ஒரு ரூமர்ஸோ பின்னாடி பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு பின்னாடி பேசுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி சின்ன ஒரு மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் 4 மற்றும் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 11 இருக்கும். நல்ல லாபங்கள், வீடு மனை தாயார் மற்றும் தந்தையெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் ஒரு 10ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். குழந்தைகள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி மூத்த குழந்தைகள் உங்களுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் போகும். ஸோ அதெல்லாம் ஆல் இந்தியா என்ன சொல்கிறது, அதெல்லாம் போக தான் செய்யும். பட் இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் தான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் ஒரு அகலக்கால் வைக்கிறது, ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து அவங்க சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக சந்திரன் இருக்கார். ஸோ அது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதில் பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதி இந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும், நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ தாயார் மற்றும் தந்தையாலும் நல்ல லாபங்கள், நிலபுலங்களும் நல்ல லாபங்கள், வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் நீச்சமாக இருக்கும்போது வேலையில் சின்ன அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது நடாது நம்மளை இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் ஒரு சின்ன இன்சல்ட் போகும், பார்த்துருந்துக்குங்க. மற்றபடி 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நிலபுலங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பட் இருந்தாலும் அந்த குரு பார்த்திங்கன்னா அது நீச்சதாரையில் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது என்ன தான் பேசினாலும் சின்னதாக ஒரு மனக்காயங்களை தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கும். சின்ன சின்ன செலவுகளை தவிர்க்க முடியாது. பட் தான் வருமானம் நல்ல மறைமுகமான நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதுவும் சனியுடைய சாரத்திலும் புதிய தொழில் வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்தரம் நடக்கணும். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். வேலை சம்மந்தமான விஷயங்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி அந்தரம் நடக்கும்போது ராகு 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், குடும்பத்தில் ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபத்தி தான் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 11ஆம் அதிபதி உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் தந்தையும் தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருது. பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கும்ப லக்னமாக சனி தசாபத்தி சனி உங்களுக்கு ராசியிலே இருந்து
அவர் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்திற்கு அடுத்த லெவலுக்கான ஏதாச்சும் முயற்சி பண்ணி பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்னென்னா நல்ல லாபங்களை கண்டிப்பாக வீடு சம்மந்தமான விஷயம் நில சம்மந்தமான விஷயம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி இருந்தால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய ரிஸ்க் எடுத்து போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபத்தி இருந்தால் கேது வந்து 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு வந்து சின்னதாக ஒரு டிஸ்பியூட்டோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது 11 இருக்கார். ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் பெண்களுக்கு நல்ல வளர்ச்சியெல்லாம் நல்லா அருமையாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாயார் தந்தையார் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரிய வளர்ச்சி பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியமானதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர நவாம்சம். இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும்போது ஒரு லக்னம் வரும். ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபுக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போகும். புஷ்கர நவாம்சன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னுவாங்க. ஸோ பல்லாக்கில் ஒருத்தன் வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசாபுத்தியில் கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். புஷ்கர நவாம்சம்னா என்ன? புஷ்கர நவாம்சம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு நட்சத்திரம். இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய உதயம் ஆகும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் விருச்சிகத்தில் வந்து சூரியன் இருக்குது, அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக ட்ராவல் ஆகிட்டு போகும். ஸோ அதனால் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பலன்கள் வேறு லெவலில் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான பலன்களாக இருக்கும். ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும்? உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும், கார்த்திகை உத்திராடம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாதம். ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது? ரோகிணி வருது, அஸ்தம் வருது, அதுக்கப்புறமா திருவோணம் வருது. இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து 2ஆம் பாதம் அப்படி போகும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ சந்திரனில் பண்ணுறீங்கன்னு 2ஆம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கர நவாம்சம் வராது. ஏன்னா வந்து அது வந்து அந்த கேட்டகரியில் கொண்டு வரலவங்க ஓகேங்களா. செவ்வாயும் புதனும் புஷ்கர நவாம்சம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதத்தில் வந்து வரும். ஸோ 2ஆம் பாதமும் 4ஆம் பாதம் குருடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும். ஸோ புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சம். இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்துலையும் 4ஆம் பாதத்தில் வந்து அது புஷ்கர நவாம்சமாக கண்டிப்பாக வருங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாதம். ஸோ 3ஆம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள் அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவாம்சத்தில் வரும். அது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் பாதம். ஸோ 2ஆம் பாதத்தில் சனியுடைய நட்சத்திரங்கள் எது வருதோ அது 2ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து 4ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும். ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து 4ஆம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க. ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க. என்னென்ன நட்சத்திரங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள் காரிய வெற்றி சிறப்பாக செய்யும். ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும். நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் வரும். அந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக, ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி,
இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரத்தையும் இந்த அரசு ஊன் காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஜெயம் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.